பூனையும் நாயும் விளையாடுறத பார்த்துருக்கீங்களா? பூனைக்கு ஒரு ஸ்டேஜ் சரியான கோவம் வந்து நாயை சப்பு சப்புன்னு அறையும். ஆனா அவ்வளவு சீக்கிரம் நாய் வந்து எதுவும் செய்யாது. அது அப்படியே மூஞ்சியை மட்டும் கவ்வி கவ்வி விட்டுரும். அப்படி விளையாட்டு இருந்துச்சுங்களா, நான் பக்கத்துல போய் பார்த்தேன். பூனை ஒரு பக்கம் நின்றுச்சு, நாய் ஒரு பக்கம் நின்றுச்சு. ஆனா அதோட கண்ணுகள்லாம் அப்படியே அழகா நைட் டைம் மின்னுது. இதை வச்சுதான் லைட் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த லைட்டோட அளவெல்லாம் கம்மி பண்ணி வச்சிருக்கணும்னு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த எல்லாவோட அந்த உயிரினங்கள், விலங்கோட மனுஷனை தவிர எல்லாத்தோட அந்த பறவைகள், அந்த என்ன சொல்றது, காட்டுல இருக்கிற எல்லா உயிரினத்துக்கும் அந்த கண்ணோட இது வந்து நைட் டைம் மின்னும் பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசுல அதை பார்த்து நான் பயந்துருக்கேன். ஆனா அப்படிதான் மின்னும். அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து கண்ணு குடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்னன்னலாம் எனக்கு தெரியாது. ஆனா அது அழகா இருக்கும். ஆனா தனியா இருக்கும்போது பார்த்தா பயமா இருக்கும். யாரெல்லாம் அத பார்த்து பயந்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நான் எங்க வீட்ல அந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குங்களா, அதுக்கும் பால் காட்டியிருந்தோம். அது பால் காட்டும்போதும் கூட அதோட கண்ணு அப்படியே மின்னுச்சு. இது ஏன்னு ரீசன் தெரிஞ்சா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரீசன் எல்லாம் தெரியல. ஆனா அத பார்த்து அதிகமா பயந்த நாள் தான் அதிகம். தூரத்துல இருந்து பார்த்தா மாடெல்லாம் இருக்குதா அப்படின்னு பேட்டரி போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கண்ணு அப்படியே மின்னும். அதுலயே நம்ம பாதி பயந்துருவோம். யாரெல்லாம் பயந்துருக்கீங்க? இதுக்கான ரீசன் தெரிஞ்சா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.